ராஜி கேக்குறாங்க, இன்னும் ஃபேனை ரிப்பேர் பார்த்து முடிக்கலையா மாமா? அதுக்கு ரிப்பேர் பார்த்து முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்றாங்க. மீனா கேக்குறாங்க, மாமா ரொம்ப நேரமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கடைசியில ஃபேன் சுத்துமா? மயிலு சொல்றாங்க, அதெல்லாம் சுத்தம், மாமா பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா கேக்குறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு கடையில கொடுக்கலாம்ல மாமா? நான் முயற்சி பண்ணி பார்ப்போம், முடியலாட்டி கடையில கொடுப்போம். மயிலு சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க சுத்த வச்சிருவீங்க மாமா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் மனசுக்குள்ள சொல்றாங்க, மயிலு பயங்கர உருட்டு. கடைசியில சரவணன் ஃபேனை சுத்த வச்சிடுறாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. கோமதி கேக்குறாங்க, எப்படி என் பிள்ளை? ராஜி சொல்றாங்க, சூப்பர் மாமா. மயிலு சொல்றாங்க, மேடம் ஃபேன் சுத்துமான்னு கேட்டீங்க, எப்படி சுத்துது பாருங்க. மீனா சொல்றாங்க, மாமா ஒரு பெரிய எலக்ட்ரிஷியன், ஒத்துக்கிறேன். சரவணனுக்கு கால் வருது, மயில எடுத்துட்டு வர சொல்றாரு. மயிலு சொல்றாங்க, உங்க தம்பி தான் கூப்பிடுறாங்க. போன மயிலு குடுக்குறாங்க சரவணன் கிட்ட. ஓ கதிரு, எங்கடா இருக்க? கால் பண்ணிருந்தியான்னு இப்பதான் பார்த்தேன். ஃப்ரெண்டோட தம்பி காலேஜ் விஷயமா உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். நம்பரு உன்கிட்ட குடுக்கலாமா, நீ பேசுவியான்னு தான் நான் கால் பண்ணேன். அண்ணே குடுண்ணே. போன் பண்றதா இருந்தா காலையில போன் பண்ண சொல்லுண்ணே. இப்ப பண்ணுனா என்னால எடுக்க முடியாது, நான் டிரைவிங்ல இருக்கேன்ன. கஸ்டமர் டீ சாப்பிட போன கேப்ல தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ன. என்னடா சொல்ற கதிரு, டிரைவிங்ல இருக்கியா? ஆமாண்ண. எங்கடா போற? தஞ்சாவூர் போறேன்ன. வார கடைசி வேலையில தாங்கடா டிரைவிங்க்கு எல்லாம் போவ. அண்ணே இப்பதான் போன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால தானே போனேன். கஸ்டமர் வர்றாங்க, எனக்கு நைட்டு சாப்பாடு வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்லிடு. நான் காலையில தான் வருவேன், வைக்கட்டுமா போன? கதிரு போனை வச்சிடுறாங்க. மயிலு கேக்குறாங்க சரவணன் கிட்ட, என்னங்க சொன்னாங்க? டிரைவர் வேலைக்கு போயிருக்கானாமா, காலையில தான் வருவான், நைட்டு சாப்பாடு வேண்டான்னு சொன்னான். மீனா கேக்குறாங்க, எதுக்கு இம்புட்டு கஷ்டப்படணும் கதிரு? கோமதி சொல்றாங்க, எத்தனை ட்ரிப் சொன்னாலும் போயே தீருவேன்னு புடிவாதமா இருக்கான், என்னத்த பண்ணி தொலைவேன் அப்படின்னு அழுதுகிட்டே போறாங்க கோமதி சொல்றாங்க ராஜி கிட்ட, டிவி பார்த்தா நியூஸ் கேட்டா அம்புட்ட ஆக்சிடென்ட் செய்திய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பயமா இருக்குமா, வருஷ கணக்கா வண்டி ஓட்டுறவங்களாலே சமாளிக்க முடியல. இந்த கதிர் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு ட்ரிப்பும் அவன் டிரைவர் வேலை போகும்போது வகுத்துல நெருப்பு கட்டின மாதிரியே நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க, அத்தை என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் ராஜின்னு சொல்றதுதான் எனக்கு சுத்தமா புரியல. கோமதி சொல்றாங்க மீனா கிட்ட, இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? ராஜிய கல்யாணம் பண்ணதுனாலதான் கதிரு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. என்ன கேக்குறாங்க, என்னத்த ராஜியா கதிரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா? அரசி இருக்கத கவனிக்காம மீனா பேசுறாங்க. அப்புறம் 3 பேரும் பேந்த முழிக்கிறாங்க. இன்று ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.